தமிழ் திரையுலகில் பழம்பெரும் நடிகையும் பத்மஸ்ரீ விருதும் பெற்ற சவுகார் ஜானகி அம்மா அவங்களுடைய 94வது வயதில் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். கொஞ்ச நாளாவே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைகள் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. சிகிச்சைகள் கொடுத்துமே சிகிச்சைகள் பலனின்றி அவங்க உயிரிழந்து இருக்கிற செய்தி ரொம்பவுமே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சவுகார் ஜானகி அம்மா 1931ஆம் ஆண்டு பிறந்த இவங்க தெலுங்கு திரைப்படமான சவுகார் மூலமா அறிமுகமானாங்க. அந்த படத்தோட வெற்றி மூலமா தான் அவங்களுக்கு சவுகார் என்று அடைமொழி கிடைச்சது. அப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று 400 திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. இரு கோடுகள், புதிய பறவை, எதிர்நீச்சல், உயர்ந்த மனிதன், காவிய தலைவன், தில்லுமுல்லு இப்படி பல படங்களில் தன்னுடைய இயல்பான நடிப்பால ரசிகர்களுடைய மனங்களில் தனி இடம் பிடிச்சாங்க. கதாநாயகியா மட்டுமல்லாது குணச்சித்திர வேடங்கள்லையும் பல தலைமுறைகளை கடந்தவங்க தான் இவங்க. சிவாஜி அவர்கள், ஜெமினி அவர்கள் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட நடிச்சவங்க. திரையுலகுக்கான இவங்களோட நீண்டகால பங்களிப்பை பாராட்டி தமிழ்நாட்டு அரசு கலைமாமணி விருதும் இந்திய அரசோட பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. மேடை நாடகங்களிலும் வானொலி கலைஞர்களாகவும் அவர்களோட பங்களிப்பு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில சவுகார் ஜானகி அம்மாவுடைய மறைவுக்கு நடிகர்கள், இயக்குநர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றாங்க. இவங்க எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி இருக்காங்க என்று சொல்லி சிஎம் விஜய் அவர்கள் கூட அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. நம்ம சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.